ஸோ ஜீசஸ் எல்லாத்தையும் அன்பு செய்தார், நம்மளும் அதே போல் எல்லாத்தையும் அன்பு செய்யணும். அன்புன்றது இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கொச்சையான அன்பு கிடையாது. லவ், காட்ஸ் கிரியேஷன் நம்ம அன்பு செய்யணும். எவ்ரிபடி வி ஹேவ் டு லவ். லைக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். வெரி குட். இப்போது நீங்கள் எல்லாத்தையும் அன்பு செய்யலைன்னா சாத்தான்கிட்ட சண்டை போட முடியாது. மனிதர் எல்லோரையும் நம்மளால் அன்பு செய்ய முடியல. ஒரு சிலர் மேலே நம்மளுக்கு எரிச்சல் வருது, ஒரு சிலர் மேலே நம்மளுக்கு ஒரு கசப்புணர்வு இருந்ததுன்னா, யூ cannot fight with the devil. It is very important. If you have some hurt feeling with somebody, you cannot fight with the devil. ஏன் hurt feeling இருந்ததுன்னா, devil can come and sit in this place. நான் மறுபடியும் சொல்கிறேன், you have to love everyone if you want to fight with the devil. நான் சாத்தானோட சண்டை போடுவேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடிப்போன்னு சொல்லுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட சண்டை எனக்கு பேச மாட்டேன் அப்படின்னா டெவில் ஓடாது. நான் சொல்கிறது புரியுதா? The moment you have hurt feeling with somebody, you are giving way for the devil to enter into your heart. So you should not have any hurt feeling. யார் மேலேயும் ஒரு கசப்புணர்வு, ஒரு வெறுப்பு மனசில் இருக்கக்கூடாது. ஈவன் தோ அவங்க நம்மளை பிட்ரே பண்ணாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் நமக்கு அவங்க மேலே வெறுப்பு வரக்கூடாது. தட் இஸ் வாட் கிறிஸ்டியன் லவ். ஜூடாஸ் பிட்ரேட் ஜீசஸ் இல்லையா? பேதுரு என்ன சொல்கிறார்? மறுதளிக்கிறார். கூட இருந்த எத்தனையோ பேர் விட்டுட்டு ஓடுறாங்க. ஒரு சிலர் இவர்கிட்ட நன்மை வாங்கினவங்களே இவரை அடிக்கிறாங்க ஜீசஸை. ஒரு வாரத்துக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? ஓசானான்னு சொல்லி ஜெருசலேமில் இன்வைட் பண்ணாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுறாங்க? இவரை சிலுவையில் அடிங்கன்னு சொல்கிறாங்க. the same people who welcomed Jesus into Jerusalem and they were saying, okay, kill him. ஆனால் ஜீசஸ்க்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரியும். பட் ஜீசஸ் நெவர் கெட் ஹர்ட். மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வோ கசப்புணர்வோ ஜீசஸ்க்கு வரல. அப்போ நமக்கும் அந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வு கசப்புணர்வு வரக்கூடாது. எப்பொழுது வெறுப்புணர்வு வருவதோ, ஈவில் will come and sit in our heart.